சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு போர் முனையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ உத்திகளை ஒட்டுமொத்தமாக நிலைகுலைய செய்யும் அதிரடி திருப்பங்கள் அரங்கேறியுள்ளன. ஈரானுக்கு எதிரான 10வது நாள் அவசர தாக்குதலுக்கு மத்தியில் அமெரிக்க ராணுவத்திடம் ஏவுகணைகள் ஆபத்தான நிலைக்கு குறைந்துவிட்டதாகவும் இந்த ரகசியத்தை பென்டகன் அதிகாரிகள் மூடி மறைப்பதாகவும் வெளியாகியிருக்கும் தகவல் வாஷிங்டனை உலுக்கியுள்ளது. மறுபுறம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்கா வந்தால் கைது செய்யப்பட மாட்டார் என்று அதிபர் டிரம்பின் அறிவிப்புக்கு நேர்மாறாக நெதன்யாகு ஓர் இனப்படுகொலையின் சூத்திரதாரி, அவர் நியூயார்க் வந்தால் ஐசிசி வாரண்டை அமல்படுத்தி உடனடியாக கைது செய்ய வேண்டும் என நியூயார்க் மேயர் ஜோக்டான் மம்தானி அதிரடி பிரகடனம் செய்துள்ளார். இதற்கிடையே லெபனானில் இருந்து 4 லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் வீடிலிருந்து தவிக்கும் கொடூர மனிதாபிமான நெருக்கடியை ஐநா வெளியிட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் கடுமையான போர் பிரகடன எச்சரிக்கையுடன் முக்கிய புவிசார் அரசியல் திருப்பங்கள் இதோ. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து 10வது நாளாக அசுர தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனுக்குள் வெடித்துள்ள ஒரு மாபெரும் உள்விவகார ரகசியம் ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானுடன் ஒரு விரிவான மற்றும் நீடித்த ராணுவ மோதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வந்தாலும் அதற்கு தேவையான முக்கிய ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் போதிய அளவில் இல்லை என்றும் இந்த ஏவுகணை பற்றாக்குறை விவரங்களை பென்டகன் அதிகாரிகள் வெள்ளை மாளிகைக்கு தெரிவிக்காமல் மூடி மறைப்பதாகவும் பாதுகாப்பு நிபுணர்களும் மூத்த அதிகாரிகளும் அவசர கவலைகளை எழுப்பியுள்ளனர். வெள்ளை மாளிகையில் லெபனான் அதிபர் ஜோசப் அவனுடன் செவ்வாயன்று நடந்த சந்திப்பின் போது ஈரானில் வாஷிங்டனின் ராணுவ நோக்கங்கள் இன்னும் நிறைவடையவில்லை என்று அதிபர் டிரம்ப் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் கள்ள நிலவரம் முற்றிலும் வேறாக உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின்படி ஈரான் மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி அமெரிக்கா ஒரு விரிவான போருக்கு திட்டமிட்டு வருகின்றது. ஆனால் நடவடிக்கைகளை பாதுகாப்பாக தொடர்வதற்கு எங்களிடம் போதுமான வளங்கள் இல்லை. இது வெள்ளி மாளிகைக்கு தெரியும் என்று நான் நினைக்கவில்லை என்று அசுர அதிர்ச்சியை பகிர்ந்துள்ளார். வான் பாதுகாப்பு, இடைமறிப்பு ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் துல்லிய வழிகாட்டு ஆயுதங்களின் இருப்பு ஆபத்தான நிலைக்கு குறைந்து விட்டதால் கூடுதல் துருப்புக்கள், விமானங்கள் மற்றும் உபகரணங்களை விரிவாக நிலைநிறுத்துவதற்கான அமெரிக்காவின் திறன் முற்றிலும் முடங்கியுள்ளது. ஏவுகணை பற்றாக்குறையும் தாண்டி பென்டகனின் உள் நிர்வாகத்திற்குள் ஒரு பயங்கரமான அச்சம் நிலவி வருவதாக தி டெலிகிராப் பத்திரிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ராணுவ அதிகாரிகள் வட்டத்தின் ரகசிய தகவலின்படி மூத்த ராணுவ அதிகாரிகளை அதிரடியாக பணிநீக்கம் செய்வதில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் கடுமையான கெட்ட பெயரை கொண்டுள்ளார். இதன் காரணமாக களத்தில் இருக்கும் மூத்த அதிகாரிகள் போரின் எதிர்மறையான மற்றும் உண்மையான மதிப்பீடுகளை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க அஞ்சுகின்றனர். இதனால் பென்டகனுக்குள் ஒரு ஆபத்தான மௌன கலாச்சாரம் உருவாகிவிட்டது. மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் பாதுகாப்பு திட்ட தலைவர் சேத் ஜோன்ஸ் டிரம்ப் நிர்வாகத்தின் தரைப்படை உத்திக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்க தரைப்படைகளை அனுப்புவதை அதிபர் டிரம்ப் நிராகரிக்க தவறியதை சுட்டிக்காட்டிய சேத் ஜோன்ஸ், வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள தீவுகளிலோ அல்லது கரையோரத்திலோ அமெரிக்க தரைப்படைகளை எங்கும் நிலைநிறுத்துவது ஒரு தவறான மற்றும் பேரழிவான முடிவாக இருக்கும் என்று வாஷிங்டன் போஸ்டிடம் பிரகடனம் செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையே ஒருபுறம் நெருக்கம் அதிகரித்து வரும் வேளையில் அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலிலும் சர்வதேச சட்ட அமலாக்கத்திலும் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவிற்கு வருகை தந்தால் அவர் எந்த வகையிலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்த ஒரே நாளில் அதற்கு நேர்மாறாக நியூயார்க் மேயர் ஜோக்டான் மம்தானி செவ்வாய்க்கிழமையன்று நெதன்யாகுவை இனப்படுகொலையின் சூத்திரதாரி என்று சாடியுள்ளார். மேலும் அவர் அமெரிக்காவிற்கு நுழைந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டை அமல்படுத்தி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய நியூயார்க் மேயர் மம்தானி சர்வதேச சட்ட நடைமுறைகள் அனைவருக்கும் ஒரே சீராக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வாதிட்டுள்ளார். மேஜர் ஜோக்டான் மம்தானியின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி பெஞ்சமின் நெதன்யாகுவை பொறுத்தவரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது ஆணைக்கு உட்பட்ட ஒருவரை பற்றி நாம் பேசுகின்றோம். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் ஆகியவற்றின் காரணமாக அவர் மீது இந்த கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் பிரதமராக இருந்தபோது காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் சூத்திரதாரியும் அவரே. இவை எனது தனிப்பட்ட மதிப்பீட்டின் உண்மைகள் அல்ல, இவை பொது பதிவேட்டில் உள்ள உண்மைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மோதலின் போது நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக 2024 நவம்பரில் ஐசிசி நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோப்
யூசுப் கலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்டுகளை பிறப்பித்தது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணை இருந்த போதிலும் நெதன்யாகுவுக்கு வாஷிங்டன் முழு பாதுகாப்பு அளிக்கும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் சமிக்சை அளித்துள்ளது. இஸ்ரேல் அரசு இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் நிராகரித்ததோடு சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பையும் தொடர்ந்து எதிர்த்து வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் லெபனானில் ஏற்பட்டுள்ள மாபெரும் பொதுமக்கள் இடப்பெயர்வு, பேரழிவு மற்றும் மனிதாபிமான நெருக்கடியை ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது. லெபனானில் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இன்னும் தங்களது வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் இடம்பெயர்ந்துள்ளதாகவும், தொடர்ச்சியான அசுர தாக்குதல்கள் காரணமாக பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களால் பாதுகாப்பாக தங்கள் சொந்த பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை என்றும் ஐநா கவலை தெரிவித்துள்ளது. ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டெபான் டுஜாரிக் செய்தியாளர்களிடம் இந்த அவசர விவரங்களை வெளியிட்டுள்ளார். எல்லையோர தாக்குதல்களால் தப்பியோடி இன்னும் தங்குமிடங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் தற்போதைய கள நிலவரம் குறித்து ஸ்டெபான் டுஜாரிக் விவரித்ததாவது: தங்குமிட நிலைமைகள் நாளுக்கு நாள் மிக மோசமடைந்து வருகின்றன. குறிப்பாக குடிநீர் மற்றும் அடிப்படை சுகாதார சேவைகளை பெறுவதில் கடுமையான குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இடம்பெயர்ந்த மக்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் குறைவாக உள்ளதால் அவர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். அத்தியாவசிய மருந்துகளை வாங்குவது உள்ளிட்டு தங்களின் அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பொதுமக்கள் கடன் வாங்குவதை மட்டுமே அதிக அளவில் சார்ந்திருப்பதாக பலரும் ஐநாவிடம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் தங்களின் சொந்த கிராமங்களுக்கு செல்ல முயன்றாலும் களத்தில் உள்ள அச்சுறுத்தல்கள் அதை தடுக்கின்றன. ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டெபான் டுஜாரிக் விடுத்துள்ள கள அறிக்கையின்படி தங்கள் சொந்த பகுதிகளில் நிலவும் கடுமையான பாதுகாப்பு இன்மை, இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களால் சேதமடைந்த உள்கட்டமைப்புகள் மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் ஆகியவற்றின் காரணமாக இடம்பெயர்ந்த பொதுமக்கள் வீடு திரும்புவதற்காக மேற்கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சிகள் அனைத்தும் பெரும்பாலும் முறியடிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஆசியான் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரானுடனான ராஜதந்திர உறவுகள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முடுக்கம் குறித்து மிக தீவிரமான போர் பிரகடன எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா இன்னும் தயாராக இருப்பதாக தெரிவித்த ரூபியோ, துரதிருஷ்டவசமாக இதுவரை உடன்படிக்கைகளை எட்டியிருந்த போதிலும் ஈரானியர்கள் தங்களது வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்றும் அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் சற்றும் அக்கறை காட்டவில்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசியான் கூட்டத்தில் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை வெளிப்படுத்திய மார்க்கோ ரூபியோவின் முக்கிய உரை விவரங்கள் இதோ. அமெரிக்கா எப்போதும் ராஜதந்திரத்தை உறுதி பூண்டுள்ளது. நாங்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள். மேலும் கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதில் ஈடுபட எப்போதும் தயாராக இருக்கின்றோம். ஈரான் விஷயத்திலும் இது உண்மையாகவே உள்ளது என்று ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். தற்போது எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் அக்கறை காட்டவில்லை. அவர்கள் அக்கறை காட்டினால் நாங்களும் அக்கறை காட்டுவோம். அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்றால் நமது நலன்களையும் நமது கூட்டாளிகளின் நலன்களையும் பாதுகாக்க தேவையானதை செய்வோம் என அதனுடைய எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடி சுரங்க கட்டணம் வசூலித்து வரும் விவகாரத்திற்கு எதிராக ரூபியோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைப்படி மத்திய கிழக்கில் ஒரு தேசிய அரசு ஒரு சர்வதேச நீர்வழியை கட்டுப்படுத்தி சுங்க கட்டணம் வசூலித்து பணம் செலுத்தாதவர்கள் கப்பல்களை வெடிவைத்து தகர்க்கும் ஒரு முன் உதாரணத்தை நாம் உருவாக்கினால் அது உலகின் பிற பகுதிகளிலும் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய மிகவும் ஆபத்தான முன் உதாரணமாகிவிடும். ஆகவே இங்கு ஆபத்தில் இருப்பது ஹார்முஸ் ஜலசந்தியில் நடக்கும் பிரச்சனை மட்டுமல்ல, கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரம் என்பது ஒரு மிக அடிப்படையான கொள்கையாகும். அது அச்சுறுத்தப்பட்டால் உலக பொருளாதாரமும் 150 ஆண்டுகால சர்வதேச வர்த்தகத்திற்கும் வணிகத்திற்கும் அடித்தளமாக விளங்கிய விதிகளும் அச்சுறுத்தப்படும். இதை நடக்க அனுமதிக்கவே முடியாது என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர போர் முனையில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. லெபனானில் ஒரு உடன்பாடு ஏற்பட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக தீவிரமாக விரும்புகின்றார். ஏனெனில் அது மட்டுமே ஈரானியர்களுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு உதவும் என்று அவர் உறுதியாக நம்புவதாக வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெய்ரூட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவது அல்லது முடக்கப்பட்டுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பான எந்தவொரு பேச்சுவார்த்தைகளிலும் அமெரிக்காவுடன் ஈடுபட மாட்டோம் என்பதை ஈரானியர்கள் மிக தெளிவாகவும் பிடிவாதமாகவும் கூறிவிட்டனர். வாஷிங்டனில் இருந்து வெளியாகும் ராஜதந்திர விவரங்களின்படி அமைதி முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து தடம் புரள செய்வதாக ட்ரம்ப் கருதுகின்றார். பலமுறை ஈரானியர்களுடன் ஒரு உடன்பாட்டிற்கு நெருங்கிவிட்டதாகவோ அல்லது குறைந்தபட்சம் அவர்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வந்துவிட்டதாகவோ அதிபர் ட்ரம்ப் உணர்ந்த போதெல்லாம் இஸ்ரேல் தெற்கு லெபனானில் தன்னிச்சையான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இது ட்ரம்ப் மத்தியில்
மாபெரும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான அசுர தாக்குதல்கள் காரணமாகவே நீண்டகாலமாக ஈரானியர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர தயாராக இருக்கவில்லை. இதன் காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறுகிய கால ராணுவ இலக்குகளை தவிர்த்துவிட்டு பிராந்திய அமைதிக்கான பரந்த கண்ணோட்டத்துடன் நிலைமைகளை பார்க்க வேண்டும் என்று ட்ரம்ப் பலமுறை வலியுறுத்தியுள்ளார். ஈரானியர்களுடன் ஒருவித பேச்சுவார்த்தை தீர்வை காண ட்ரம்ப் நிச்சயமாக ஆர்வமாக உள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அவர் தற்போதும் கூறியுள்ளார். ஆனால் இதை அவர் முன்பும் கூறியிருக்கின்றார் என்பதால் அமெரிக்கா தனது அழுத்தத்தை குறைக்கப் போவதில்லை. ஈரானுக்கு ராஜதந்திர ரீதியாக அழுத்தம் கொடுக்கும் அதே வேளையில் ட்ரம்ப் தனது அழுத்தத்தை தொடர்வார் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு பணிய மறுத்தால் அதிக இலக்குகள் மற்றும் தீவிரத்தன்மையுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய ராணுவ மறு தாக்குதல் நடவடிக்கை உட்பட அடுத்து என்ன நடக்கலாம் என்பது குறித்த பல கடுமையான ராணுவ தேர்வுகள் பென்டகன் அதிகாரிகளால் ட்ரம்பிற்கு வழங்கப்பட்டுள்ளன. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.